Okay, welcome back to Abstract Algebra course. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து characterization of a maximal ideal. Okay, let R be a commutative ring with identity. An ideal M of R is maximal if and only if R by M, quotient ring R by M is a field. Let's prove this. Proof. Okay, assume M is a maximal ideal of R. My claim is R by M on the field in காட்டணும் இல்லையா? Okay, முதல் விஷயம், as R is a commutative ring, R commutative ring இருக்கிறதுனால R by M என்னவா மாறும்? is a commutative ring மாறும். அது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை, ப்ரூஃப் பண்ணுறது. is a commutative ring. ஏற்கனவே இதை ப்ரூஃபும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி as R has identity 1, let me call that identity is 1, then R by M க்கும் அப்போ ஐடென்டிட்டி இருக்கும். has identity M plus 1. அப்போ இதுலேருந்து பார்த்தா commutativity property satisfy ஆகுது மல்டிப்ளிகேஷனை பொறுத்து அப்போ ஐடென்டி எலமெண்ட்டும் வந்துடுது. அப்போ நம்ம என்ன மாத்திரம் செக் பண்ணால் போதும், எந்த ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கு வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு காட்டினா போதும். அதனால நான் என்ன எடுத்துக்கிறேன், முதல்ல ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் M plus A be a non-zero element of R by M. R by M ல ஒரு non-zero element பிக் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்கு அப்படின்னு காட்டினா போதும். இது non-zero elementனா என்ன அர்த்தம்? R by M ல zero element is nothing but M. அப்போ M plus A என்ன கிடையாது, M plus A is not equal to M because they are non-zero இல்லையா? ஓகே, அதுலேருந்து அப்போ என்ன கன்க்ளூஷன் கொடுக்க முடியும்? ஏங்கிறது தட் இம்ப்ளை A is not member of M. ஏன்னா ஏயும் M மெம்பர் ஆஃப் ஆயிருச்சுன்னா M plus Aயும் M ஒன்றுன்னு மாறிடும். சரிங்களா? ரைட். இப்போ என்ன மை கிளைம் இஸ் என்ன? இப்போ மை கிளைம் இஸ் திஸ் ஒன், M plus A has multiplicative inverse. Okay, has a multiplicative இன்வர்ஸ். இதுக்கு இருக்குன்னு காட்டினா ப்ரூஃப் முடிஞ்சது. ரைட். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ எம்ஐயும் ஏஐயும் வச்சு இன்னும் ஒரு ஐடியல் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஐ எம் கோயிங் டு ஃபார்ம் அன் ஐடியல் தட் கண்டைனிங் எம் அண்ட் ஏ. எம்ஐ ஏஐயும் வச்சு ஒரு ஐடியல் அதை வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஓகே, ரைட் U equals ideal generated by M and A. That's equals set of all small m plus RA such that R belongs to capital R. My claim is இது வந்து ஐடியல் தான் அப்படின்னு கிளைம் பண்ண போகிறோம் முதல்ல. சரிங்களா? இப்போ ஐடியல் கிளைம் பண்ணுறதுக்கு முதல்ல நான் என்ன சொல்லணும், இது ப்ளஸ்ஸை பொறுத்து சப் குரூப்பாக மாறுதுன்னு சொல்லணும். அண்ட் ஆல்சோ ஆரில் ஒரு எலமெண்ட்டும் இந்த செட்டில் இருந்த ஒரு எலமெண்ட்டும் நீங்கள் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தட்ஸ் ஆல்சோ மெம்பர் ஆஃப்
தட் செட் அப்படின்னு காட்டும் இல்லையா? ரைட். அப்போ இதில் முதல்ல 2 எலமெண்ட்டை பிக் பண்ணிக்கலாம். லெட் m1 + r1a, m2 + r2a, இது ரெண்டும் யூவில் இருக்குன்னு எடுத்தாச்சு. ஓகே, அப்போ m1 + r1a மைனஸ் m2 + r2a, அதாவது சப்குரூப்பான்னு பார்க்குறதுக்கு இது ரெண்டையும் கழிச்சு பார்த்தது வந்து யூவில் வருதான் செக் பண்ண போகிறோம். இதை எப்படி எழுதிக்கலாம்? திஸ் நத்திங் பட் m1 - m2 ப்ளஸ் r1 - r2 of a அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட்டா? m1ம் m2ம் ஐடியல் mல இருக்கிறதுனால m ஐடியல், அப்போ m1 - m2 இஸ் a member of m. அப்போ இது mல இருக்கும். இது பார்த்தீங்கன்னா r1ம் r2ம் rல இருக்குது. r is a ring, அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அது ப்ளஸ்ஸை பொறுத்து குரூப்பாக மாறதுனால r1 - r2 is also a member of r. அப்போ இது எதில் வரப்போகுது? இட்ஸ் member of u. ஓகே, ரைட். அந்த எம்ங்கிறது m. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து கன்க்ளூஷன், அப்போது இது வந்து u வந்து ப்ளஸ்ஸை பொறுத்து சப்குரூப்பாக மாறுதுங்கிற கன்க்ளூஷன் கொடுத்தாச்சு. நவ் let me prove that அப்போது ஆரில் ஒரு எலமெண்ட்டும் யூவில் ஒரு எலமெண்ட்டும் எடுத்து அதை ரெண்டையும் ப்ரொடக்ட் பண்ணது, மல்டிப்ளை பண்ணது யூலே இருக்குது அப்படின்னு காட்டும். சரிங்களா? அதனால லெட் ஆருங்கிற ஒரு எலமெண்ட் மாத்திரம் ஆரில் பிக் பண்ணிக்கிறேன். அப்போது r into m1 + r1a, how do I write this? rm1 + r1a எழுதிக்கலாம். rm1, r வந்து rல இருக்குது, m1 வந்து mல இருக்குங்கிறதுனால அப்போ r into m1 is a member of m because m is an ideal. அப்போ இது வந்து mோட மெம்பர். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஆரோட மெம்பர், பிகாஸ் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து r is closed. அப்போ this is a member of r. அப்போ this could be a member of u. Hence அப்போ என்ன கன்க்ளூஷன் கொடுத்துலாம்? u is an ideal of எதோட ஐடியல்? ஆரோட ஐடியலாக மாறுது இல்லையா? இப்போ அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எம்ல உள்ள எல்லா எலமெண்ட்டுமே யூவில் வருது, அடிஷ்னல் எலமெண்ட்ஸும் யூவில் இருக்குது அப்படின்னு காட்டப்படும். சரிங்களா? முதல்ல எம்ல உள்ள எல்லா எலமெண்ட்டுமே யூவில் இருக்குது, ப்ளஸ் அடிஷ்னலாக சம் எலமெண்ட்ஸும் இருக்குதுன்னு காட்டுறோம். முதல்ல எம்ல ஒரு எலமெண்ட்டை பிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. லெட் m belongs to m னா தென் அதை எப்படி எழுதிக்கலாம்? தென் இட் கேன் பி ரிட்டன் அஸ் m + 0 into a அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட்டா? இந்த 0ங்கிறது ஆரில் தான் இருக்க போகுது, பிகாஸ் r is a ring. அப்போது அடிஷனை பொறுத்து ஐடென்டி எலமெண்ட் 0 இருக்கும். அப்போ இது mல இருக்கனால அப்போ this could be a member of u, but this is nothing but m. ரைட்? அப்போ mல நீங்கள் எந்த எலமெண்ட் எடுத்தீங்கனாலும் அது எதில் வந்துடுது? யூவில் வந்துடுது. ஹென்ஸ் m is a subset of u. ரைட்? ரெண்டாவது a இதில் வருதுன்னு எடுத்து சொல்ல போகிறோம். a பார்ப்போம். Now a எப்படி எழுதிக்கலாம்? a can be written as 0 + 1 into a ன்னு எழுதிக்கலாம். ரைட்டா? இப்போ 1 வந்து ஆரில் இருக்குது, 0ங்கிறது ஆட்டோமேட்டிக்கலாக எம்ல வரும். therefore it could be a member of u. பட் a வந்து எதில் இல்லை? இட்ஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் m. ரைட்? ஓகே, அப்போது என்ன ஆகுது? அப்போது m is properly contained in u, is contained in r அப்படின்னு வரும். as m is maximal, m மேக்ஸிமலாக இருக்கிறதுனால as m is maximal என்ன கன்க்ளூஷன் கொடுக்க முடியும்? அந்த u r சேம். ரைட்? ஆரில் ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 1 இருக்குது, ஐடென்டி எலமெண்ட் இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ 1 ஆட்டோமேட்டிக்காக அப்போ எதில் வந்துடும்? 1 could be a member of u. அப்போ 1 வந்து எதில் வந்துடும்? it could be a member of u. ரைட்? ஓகே, நவ் அப்போ 1 எப்படி எழுதிக்கலாம்? பட் யூவில் உள்ளதெல்லாம் எந்த ஃபார்மேட்டில் இருக்க போகுது? சம் m ப்ளஸ் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? சம் r dash a அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும் இல்லையா? m dash ப்ளஸ் r dash a எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. m dash ப்ளஸ் r dash aங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். ரைட்? இப்போது m + 1, அப்போ m + 1 எப்படி வரப்போகுது? m ப்ளஸ் ஸ்மால் m dash ப்ளஸ் r dash aன்னு எழுதிக்கலாம். ஓகே, that's equals m plus m dash. m dash already is a member of m, right? Appo m plus m dash is nothing but capital M, right? So m plus r dash a, இதை எப்படி எழுதிக்கலாம்? m plus r dash
into m plus a ன்னு எழுதிக்கலாம். Okay, therefore அப்போ இதில் இந்த conclusion m plus r dash is the inverse of m plus a. ஸோ m plus aங்கிறது ஏதோ நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்தோம். இப்போ அந்த நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு என்ன கண்டுபிடிச்சாச்சு? இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஹென்ஸ் அப்போ இதுலேருந்து கன்க்ளூஷன் r by m is a field one way over. Now conversely இப்போ என்ன assumption எடுத்துக்கணும்? r by m வந்து ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டு what I have to show m is a maximal ideal, right? Conversely assume r by m is a field what's my claim is m is a maximal ideal, right? For that அப்போ அதுக்கு என்ன பண்ணும்? Suppose there exists an ideal u of r such that எப்படி இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும்? m is contained, properly contained in u and also it's contained in r. What's my claim? இப்போ நான் என்ன காட்டினா போது யூவும் ஆரும் ஒன்று தான் அப்படின்னு காட்டினா போதும் இல்லையா? ரைட். அப்போது இது ப்ராப்பராக கண்டெய்னாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்ல முடியும்? ஆஸ் எம் வந்து ப்ராப்பராக கண்டெய்னாக இருக்குன்னா அப்போ என்னால் ஒரு எலமெண்ட் ஏங்கிற எலமெண்ட் யூவில் கண்டுபிடிக்க முடியும். சச் தட் அந்த எலமெண்ட் வந்து எதில் இருக்காது? இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு தட் எம், ரைட்? அப்போது m plus a is different from m, right? So that imply m plus a is not m. Okay, அப்போ m plus a வந்து ஜீரோ எலமெண்ட், r by m ஜீரோ எலமெண்ட் கிடையாது. அப்போ இதுக்கு வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்கும் இல்லையா? as r by m is a ஃபீல்டாக இருக்கிறதுனால அப்போ இதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்கும். ஸோ m plus a has a multiplicative inverse. Let me call that inverse as m plus b ன்னு எடுத்துக்கலாம். அப்போ அதை m plus b ன்னு எடுத்துட்டிங்கன்னா அப்போ m plus a m plus b பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? m plus 1 கிடைக்கும் இல்லையா? ஸோ m plus a into m plus b could be equals m plus 1. That's m plus a into m plus b is nothing but m plus ab equals m plus 1. That imply either this is nothing but ab minus 1 is a member of m, right? ab minus 1 is a member of m. அப்போ இதுலேருந்து என்ன கொடுக்க முடியும்? ஆல்ரெடி we know that நம்மளுக்கு என்ன தெரியும்? as a வந்து யூவில் இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்? ab is a member of u because b is any member of r, right? அப்போ abங்கிறது ஆட்டோமேட்டிக்காக யூவில் மாறும் because u is an ideal, ரைட்டா? ஸோ பட் ab minus 1 வந்து mல இருக்கனால அப்போ ab minus 1ங்கிறது எதில் இருக்குது? இட்ஸ் ஆல்சோ மெம்பர் ஆஃப் u. தட் இம்ப்ளை அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்? ab minus 1 is also a member of u. That is nothing but ab minus 1 is nothing but 1. அப்போ 1 is a member of u. அப்போ 1 uல வருது அப்படின்றதுனால அப்போ uவும் rவும் same, right? Therefore u equals r. அப்போ இதில் அந்த conclusion, hence m is the maximal ideal. of r. இப்போ ஆரில் வந்து ஆர் வந்து கொமுட்டேட்டிவ் ரிங்காக இருந்து யூனிட் எலமெண்ட் அதில் இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த கேரக்டரைசேஷன் இஸ் வேலிட். அதர்வைஸ் இட்ஸ் நாட் வேலிட், ரைட்? ஓகே, ஐ ஸ்டாப் ஹியர்.